அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு உடம்புக்கு முடியலை. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அணுக்கள்லாம் குறைஞ்சிருச்சான். வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் குறைஞ்சிருச்சுட்டாங்க. அதனால் நான் டெய்லி சிலின் போட்டுட்டு வந்தோம். ஏன்னா தங்க வைக்க தான் சொன்னாங்க. நோம்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு தங்க வைக்க முடியலை. அதனால 3 நாளாக நாங்கள் செலின் போட்டு வந்தோம். அப்புறம் அந்த அணுக்கள்லாம் கூடுறதுக்காக எங்கள் அண்ணன் வீட்டில் சொன்னாங்க. அவங்க அண்ணன் பேத்திக்கும் இது மாதிரி தான் ஆகிருந்துச்சு. அதனால் அண்ணன் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி பப்பாளி இலை சாறை எடுத்து வெறும் வயிற்றில் கொடுக்கணும். அப்புறம் மாதுளம்பழத்தை அது குடித்து ஒரு மணி நேரம் சென்று மாதுளம்பழத்தை இந்த மாதிரி பிணைஞ்சி சாறு எடுத்து கொடுக்கணும். கையாலேயே பிணைஞ்சி சாறு எடுத்து குடிக்கணும். அப்புறம் காலையில் சாப்பாடு ஓட்ஸு, அதில் நம்ம பழங்களும் நட்ஸும் நிறையா சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு தேவலைன்னு சொன்னாங்க. அதனால் நான் வாழைப்பழம், மாதுளம்பழம், பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நான் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஏன் தெரியுமா நான் அந்த வீடியோ போடுறேன்டா, இப்போ எனக்கே தெரியலை, எங்கள் அண்ணன் வீட்டில் நடந்ததுனால அவங்க இதெல்லாம் செய்யணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அதனால நான் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டுன்ட்டு நான் போடுறேன் வீடியோ. அப்புறம் ஒரு 11 மணி போல் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு. நம்ம டாக்டரு சொன்னதும் அதுதான், நீங்கள் ஜுரம் வீட்டுக்கு போனதோட கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா பழமும் கொடுங்க, எல்லா பழத்துலேயும் ஜூஸ் கொடுங்க. ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழம் சாப்பாடு எந்த சாப்பாட்டையும் தள்ளுபடி பண்ண வேணாம். டெய்லி நீங்கள் ஜூஸு கொடுங்க, ஆனால் கஞ்சி மட்டும் கொடுத்துறாதீன்னு படித்து சொல்லிவிட்டாங்க. அப்புறம் அசைவம் சேர்த்துக்க சொன்னாங்க. அதோட நான் செவரட்டி ரத்த அணுக்கள் இல்லைண்டவும் செவரட்டி வாங்கி மதியம் சூப்பு மாதிரி செஞ்சேன். அதோட நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் அதோட சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நம்ம காரம் சேர்க்காமல் சமைக்கணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா நம்ம மருந்து மாத்திரை அதிகமாக எடுத்ததுனால காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு மசாலா சேர்த்துக்கிட்டு நான் அதை நல்லா தாளித்து விட்டுட்டேன். தக்காளி 2 தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நிறையா போட்டேன். ஏன்டா இது அதில் தான் உங்களுக்கு சூப்பாக வரணுன்டா, தக்காளி வெங்காயத்தில் ஒரு டேஸ்ட்டில் தான் அது கொஞ்சம் சூப்பாக வரும் அப்படிங்கிறதுனால அதோட மசாலா சேர்த்து நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி விசில் போட்டேன். ஒரு 2 விசில். இது சாதாரணமாக சட்டிலையும் வெந்துடும். நான் விசிலாக இருந்தால் கொஞ்சம் குலைவாக வேவுமேண்டு தான். அதில் நான் புதினா மல்லி கொஞ்சம் நிறையாவே தூவிக்கிட்டேன். ஏன்டா அப்போ தான் எதுவும் ஒரு கவுச்சி வாசனா வராது அப்படிங்கிறதுனால. அதோட அது ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் சாதம் கொஞ்சம் குலைவாக வடித்த சாதத்தையோட இதையும் போட்டு பிரட்டி சாப்பாடு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு 3:30 போல் தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டல் கிட்டனையே. அதை ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். இது சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றது, கொஞ்சமாக தான் சாப்பிடுது. கொஞ்சம் மல்லு கட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சாப்பாடு அதிகமாகவே போக மாட்டேங்குது. ஆனால் ஜூஸாக இருந்தால் கொஞ்சம் மல்லு கட்டி குடிக்க வச்சிடலாம். அதனால் நான் கொஞ்சம் ஜூஸாகவே எடுத்துக்கிட்டேன். அதிகமாக ஜூஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.